நம்மளுடைய கேகேஎம் ப்ராடக்ட்டில் வெறும் மிளகாத்தூள், குழம்புத்தூள், சாம்பார் பொடி, வத்தக்குழம்பு பொடி, ரசப்பொடி, கறி மசாலா பொடி, கருப்பு கவுனி அரிசி கஞ்சி மிக்ஸ், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ், சிறுதானிய சப்பாத்தி மாவு, சிறுதானிய அடை மாவு, சிவப்பரிசி இடியாப்ப மாவு, வேர்க்கடலை பருப்பு சாதப்பொடி, பருப்பு பொடி, கொள்ளு பருப்பு பொடி, சுண்டவத்தல் சாதப்பொடி, இட்லி மிளகா பொடின்னு எல்லாம் தயாரித்து கொடுத்துட்டு எந்த கலரோ கெமிக்கலோ சேர்க்காமல் கொடுத்துட்ருக்கோம். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோ. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி தான் பண்ண போகிறோம். காலையில் டிஃபனுக்கும் செஞ்சுக்கலாம், நைட்டு டிஃபனுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து கேழ்வரகு மாவு கிச்சடி தான் பண்ண போகிறோம். அந்த கேழ்வரகு மாவுனால நிறைய பேர்த்துக்கு கேழ்வரகு மாவு பிசு பிசுன்னு இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த கிச்சடி செய்ய மாட்டாங்க. இந்த வந்து கிச்சடியோட 100 பொருள் சேர்த்து செய்யும் போது நல்ல கையில் ஒட்டாமல் நல்ல உதிரி சாஃப்டாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதில் வந்து இன்னும் ஹெல்த்தியாக செய்கிறதுக்கு நல்லா கேரட்டு கிச்சடியில் வந்து கேரட்டு பீன்ஸு எல்லாமே சேர்த்து செய்யும் போது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அன்னைக்கு இதை எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து தேவையான பொருளை பார்த்துடலாம். இதில் 1 டம்ளர் ராகி மாவு, அதே அளவு உள்ள ஒரு டம்ளர் ரவை, வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். கேரட்டு பீன்ஸு நம்ம தேவையானதை வெட்டி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, 2 தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, இதுதான் தேவையான பொருள். இப்போ இந்த ஒரு டம்ளர் ரவையை வந்து உள்ளே சேர்க்குறேன். சூடு வந்து நல்லா ஏறிட்டு இப்போ நம்ம ரவையை வந்து அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக வறுத்து விட்டுறலாம். ரவை வந்து வறுபட்டுற வாசனையும் வரும். நல்ல இப்படி கையில் இப்படி லேசு தொட்டோம்னா நல்ல சூடு ஏறி இருக்கும். இந்த மாதிரி இதில் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். அதே கடாயில் இந்த கேவுரு மாவை எடுத்து உள்ளே கொட்டிட்டு அதையும் அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சு கருக விடாமல் லைட்டாக வறுக்கணும். இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறி வருது பாருங்க. அந்த அளவு ஸ்டேஜில் இப்போ அந்த ரவை கொட்டின பிளேட்லேயே கொட்டி வச்சிடும். கொட்டிட்டு ஆற வச்சுருவோம். இல்லை ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட கடுகு, ஒரு 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது நல்லா செவந்து வரட்டும். இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் இந்த மாதிரி பெருசு பெருசாக 2ஆக கட் பண்ணி கீறி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக போட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டில் சின்ன பசங்க இருந்தாங்கன்னு நினைக்கி அதை வந்து எடுத்து அப்படியே வச்சிடலாம். காரம் உள்ளே இறங்கிடும், எடுத்து வச்சிடலாம். அதனால தான் நான் பெருசு பெருசாக போட்டிருக்கேன். இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, இது சின்ன துண்டு இஞ்சை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு ஒரு பெரட்டி விட்டு ஒரு 2 வெங்காயத்தை நீல நோக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துட்றேன். கேரட்டு பீன்ஸு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுக்கும்போது முந்திரி பருப்பு இருந்தால் கூட அதையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். இதோட 2 தக்காளி, இந்த கிச்சடிக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன் கிட்ட இருக்கும், அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தட்டை போட்டு மூடிட்டு அப்பப்போ கிளறிக்கிட்டே இருந்த அன்னைக்கு இந்த காயும் நல்லா வெந்து வரணும், நல்லா தக்காளியும் நல்லா குழஞ்சி வரணும். இந்த அளவுக்கு காய் கலர் மாதிரி நல்லா வெந்து வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டு இப்போ இந்த ரவையையும் கேழ்வரகு மாவையும் நல்லா அப்படி கலந்து விட்டு வச்சுருக்கணும். 2ஐயும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை அப்படியே மேலே போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டு அடுப்பை நல்லா ஸ்லோவாகவே இருக்கட்டும். இது இந்த காயோட இப்படி நல்லா கலந்து விட்டுரும். ரவையும் கேழ்வரகு மாவும் 2 சேர்ந்து 2 டம்ளர் எடுத்திருந்தோம். அதுக்கு டபுள் மடங்கு 4 டம்ளர், கூட ஒரு 1/2 டம்ளர் 4.5 டம்ளராக சுடுதண்ணியாக நான் வச்சுருக்கேன். அந்த சுடுதண்ணியை தான் நான் உள்ளே ஊற்றுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே இருக்கட்டும். இந்த ஸ்டேஜில் இப்படி லைட்டாக அப்படி தொட்டுட்டு உப்பு காணுமான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்கும் போதே உப்பு சேர்த்துருங்க. நான் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு திரும்பவும் அடுப்பை வந்து நல்லா ஸ்லோவாகவே வச்சு நல்லா தட்டை போட்டு மூடி கொஞ்ச நேரம் கிளறி விட்டு இறக்கலாம். கேழ்வரகு மாவு கிச்சடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். இதை கொஞ்ச நேரம் ஆற இன்னும் நல்லா கெட்டி ஆகிடும். இது கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். கிச்சடி ரெடி. ஒரு மாவு கிச்சடியோட நான் வந்து இன்றைக்கி சட்னி தான் அரைச்சிருக்கேன். தேங்காய் சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு டிப்ஸ் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் ரவை வந்து நான் இன்றைக்கி சேர்த்து செஞ்சேன். ரவைக்கு பதிலாக நீங்கள் கோதுமை ரவை இருந்ததுன்னா கூட கோதுமை ரவையை நல்லா வறுத்துட்டு இதே மெத்தடில் கோதுமை ரவையும் கேழ்வரகும் போட்டு செய்யலாம். கேழ்வரகு மாவோட ரவையை சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கிச்சடியை வந்து எப்படி செய்யலாங்கிறத செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.